ஸோ எஸ்ஐஆர் சட்டம்னா என்ன? இது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து வரப்போகுது? இதனால் நமக்கு வந்து வாக்காளர் உரிமையவே இழக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆதார் திருத்தம் நம்ம ஒன்று பண்ணுறோம் இல்லையா? அதை மாதிரி தான் இதுவும் அவசரமாலாம் எங்கே பண்ணுறாங்க? இன்னும் தேர்தலுக்கு 6 மாதம் இருக்குது. ஸோ அவசரமாக பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. பண்ணித்தானே ஆகணும். இப்போ வாக்காளர் அட்டையில் மனைவி பேர் வந்து எலெக்ஷன் பூத்தில் போகும்போது அங்கே வந்து பேர் இல்லை. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா வேறு ஏதோ பூத்தில் விழுந்திருக்கு. அப்புறம் அங்கே போய் ஓட்டு போட்டுட்டு தான் வந்தோம். ஸோ நம்ம ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஊர் விட்டு ஊர் வந்தவங்க, கல்யாணம் ஆகி வந்தவங்க, சில பேர்லாம் வந்து வீட்டில் இல்லாமல் இருப்பாங்க. வருஷ கணக்கில் ஊரை விட்டு போனவங்க, ஓட்டே போடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க ஊரை விட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்து தானே ஆகணும். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எடுன்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்களே எடுக்கலாம் மாநில அரசு. ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். எந்த இது பிஜேபி கவர்மெண்ட்டுங்கிறனால எதை கொண்டு வந்தாலும் அதை நம்ம எதிர்ப்போங்கிறது டிவிகேயில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் நல்லா போய்ட்டுருக்கு. டிஎம்கே எது எதிர்த்தாலும் நாங்களும் எதிர்ப்போம்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தேவை தான். ஏன்னா வாக்காளர் பட்டியலில் நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன், என் பேர் இருக்கா, என்ன பூத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். இல்லாதவங்களோட இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார், ஆனால் அவருக்கு வாக்காளர்கிட்ட இன்னும் இந்த வருஷமும் வரப்போகுது. எலெக்ஷன் பூத்துலேருந்து இது வரத்தான் போகுது. ஸோ அப்போ அதை அப்டேட் பண்ணணும். அவர் இல்லை அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். இதனால் இப்போ விடப்பட்டவங்க சேர்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் யார் சேர்க்கலையோ அவங்களாம் சேர்ந்துக்கலாம். ஸோ இது ஒரு இது மாதிரி தானே, ரேலி மாதிரி தானே. ஸோ இதில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இது டிவிக்கு வந்து டிஎம்கே எது எதிர்த்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற சில நிலைப்பாடு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சில விஷயங்கள் வந்து ஏன்னா மாநில அரசு தான் இதை செய்ய போகுது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதை பண்ண போகிறாங்க. தலைமையில் இருக்க போகிறது வந்து எல்லாமே நம்ம ஊருக்காரங்க தான். இதில் எங்கத்த போயிட்டு நம்ம வந்து மத்திய அரசு குற்றம் சொல்ல போகிறோம்? எல்லா ஊர்லேயும் இது பண்ணி தானே ஆகணும். யாருக்கு ஓட்டு உரிமை இருக்குது, யாருக்கு இல்லைங்கிறத எழுதி வச்சு தானே ஆகணும். அப்புறம் இல்லாதவங்கள வச்சு என்ன பண்ணுறது? கிளாஸில் இருக்கோம், ஒரு சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறீங்க, 60 பேர் இருக்காங்க, அதில் 5 பேர் கட்லிஸ்ட் படத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க 5 பேர் ஓட்டை வேறு ஒருத்தன் போட்டானா? ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே சார். இது என்ன சார் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேறு போகிறோம், நியமிக்கிறோம். எதுவுமே எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. டிஎம்கேக்கு அப்படியே மாற்று சக்தி டிவிகே. இது என்னென்னா டிஎம்கே ஓட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்கங்கிறது தெரியுது. இதில் ஏடிஎம்கே ஓட்டோ, பிஜேபி ஓட்டு வேறு எதெல்லாம் விட்றாங்க. டிஎம்கேக்கு மாற்று கட்சியை நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டிஎம்கேக்காக எதிராக வந்து எது தப்பான சட்டம் வந்தாலும் நீங்கள் வந்து எதிர்க்கணும். தமிழகத்துக்கு எதிரான சட்டம் வந்தாலும் எதிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கிறதுங்கிறது அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது தெரியுது. டிவிகேவை எப்படி நம்புறதுனே தெரியல. அவங்க எதாக இருந்தாலும் டிஎம்கே நாங்கள் எது பண்ணாலும் பண்ணுவோன்ற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு வராங்க. எல்லா விஷயத்துலையுமே நம்மளும் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப வருத்தத்தை தருது. இன்னொரு டிஎம்கேவாக ஆகாமல் டிவிகே தனி ஒரு டிவிகேவாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். பட் ஸ்டில் ஐ சப்போர்ட் விஜய் தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை.